அஸ்ஸலாமு அலைக்கும். ஐம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தான் விலாக் எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் டு நைட் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் நோன்பும் வச்சுருக்குறோம். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு ரெசிபிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் நான் எடுக்கலை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம கார்டனை பார்த்துடலாம். கார்டனில் என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது. பெருசாக ஒன்றும் அப்டேட்லாம் பண்ணல. எப்போதுமே ஈவினிங் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி விதை போட்டிருந்தேன். இது நான் லாஸ்ட்டாக காமிச்சிருக்க மாட்டேன், போடுறதையும் நான் வீடியோ எடுக்கல. அதுதான் இப்போ முளைச்சி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் கருவேப்பிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டுருக்கிறேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி இருந்துச்சுனாலே உடனே அதை கட் பண்ணி எடுத்துடணும், இல்லைனா எல்லா இடத்துக்கும் அது பரவுன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கட் பண்ணி விட்டுட்டுருக்கிறேன். மற்ற செடி எதெல்லாம் காஞ்சிருக்கோ அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன். இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெள்ளரிக்காய் நம்ம போட்டிருந்தோம்ல, அதுதான். அதில் பாருங்களேன், அந்த ஸ்னெயில் எப்படி கடிச்சு அப்படியே சாப்பிட்ருக்குன்னு. என்ன தான் முட்டை ஓடெல்லாம் போட்டு வச்சாலுமே ஸ்னெயில் வரதான் செய்யுது. இப்போதைக்கு இதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே நோன்பு திறக்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சேமியா பாயசம் தான் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஹஸ்பண்டுக்கு சேமியா பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுதான் செய்ய சொல்லியிருந்தாங்க. அது செஞ்சு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகரகரும் செஞ்சு வச்சுட்டேன். இந்த சேமியா பாயசத்தில் மேலே போகிறதுக்காக முந்திரி வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது அகரகர் தேங்காய் பால் ஊற்றி தான் செஞ்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி, அதாவது பக்கோடா மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாவையும் வெங்காயத்தையும் வெட்டி வச்சுருக்கிறேன். இதுதான் பக்கோடா மாதிரி போட போகிறேன். இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ரோஸ் மில்க் அப்புறம் பக்கோடாவை பொரிச்சிட்டு வச்சுட்டேன். ஸோ இவ்வளோதான். நான் ஹஸ்பண்ட் அப்புறம் ஃபாரா 3 பேர் தான் நோன்பு வச்சுருக்கோம். ஸோ அதனால் சிம்பிளாகவே முடிச்சாச்சு. மகரிப்லாம் தொழுது முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி தான் பண்ண போகிறேன். இந்த நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா இப்போ டின்னருக்கும் நாங்கள் சாப்பிட்டுட்டு சஹருக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் நண்டு கிரேவி எப்போதும் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் செய்கிறேன். இதில் ஏதாவது நீங்கள் வேறு மாதிரி செய்வீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் செய்கிறது என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்குறதுக்காக இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நான் நண்டு கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பை நான் இந்த வெங்காயத்துலேயே நான் சேர்த்துருவேன். அப்படி பத்தலை அப்படின்னா கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கியிருக்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நீங்கள் பூண்டும் தட்டி சேர்த்துக்கிறதா தான் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துருக்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக இது நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா நண்டு பார்த்திங்கன்னா வாயுன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா 2 பழமான தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம இதில் மிளகுத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறோம். அதனால் மிளகாத்தூள் நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே சேர்த்துருந்தது காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம். அது கலருக்காக சேர்த்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது கொஞ்சம் காரம் இருக்கும். ஏற்கனவே சேர்த்துருந்தது காரம் இருக்காது. இப்போ இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா சேர்த்துருக்குறேன். மீன் மசாலா இல்லைன்னா மல்லித்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகுத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகத்தூளும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன்.
இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்புத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் சேர்க்குறதுனால இதில் வந்து ஒரு நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஓரளவுக்கு ஆயிலில் வதங்கி வரட்டும். இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு வந்து சேர்த்துடலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உடச்சி விடாமல் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது என்ன ஆகிடுச்சுன்னா சட்டி வந்து கொஞ்சம் சின்ன சட்டியாக வேறு எடுத்துட்டோமா, அதனால சுத்தமாக வந்து இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பத்தவே இல்லை. எல்லா நண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் சுத்தமாக மிக்ஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டிலேயே வச்சுட்டு அப்படியே நண்டை வந்து நடுவில் அப்படியே உடச்சி விட்டுட்டேன். அந்த காலெல்லாம் தனியாக உடச்சி போடல. இந்த மாதிரி நண்டை வந்து அப்படியே தனியாக இப்படியே வச்சுட்டு உடச்சி விட்டுட்டேன். பாதி பாதியாக உடஞ்சிடல. ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, இதிலேயே வச்சு நம்ம குக் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குக் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப நிறையாவும் தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா வந்து இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி தானே வைக்க போகிறோம். ஆன மாதிரி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிறையாவே கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு வச்சுருந்த பாக்ஸை வந்து அலசி அந்த தண்ணியே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா நண்டுமே வந்து ஓரளவுக்கு தண்ணியில் மூழ்கிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த நண்டை குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து டைமர் வச்சுட்டு போயிருந்தேன். அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து குக் ஆகியிருக்கு. இப்போ திரும்ப இதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கிறேன். இது நல்லா இன்னுமே வந்து சுண்டி வரணும். இந்த கிரேவியில் வந்து நல்லா இன்னும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு 15 மினிட்ஸ்க்கு டைமர் வச்சுட்டு நான் குக் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நண்டு வந்து கிரேவி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அடிக்கடி வாங்கி சமைக்கிறது கிடையாது. எப்பயாவது ரொம்ப ரேராக தான். திரும்ப மசாலாக்குள்ளே வந்து நல்லா மூழ்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து உள்ளே அமுக்கி விட்டுட்டு நான் திரும்ப க்ளோஸ் பண்ணி நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப நண்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து துறக்கிறப்பே நல்லா மணமாக இருந்துச்சு. இதை வந்து ஒரு டைம் திரும்பியும் வந்து பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது. நண்டு வந்து நல்லாவே குக் ஆகிருச்சு. இப்போ கடைசியாக ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மிளகுத்தூள் வந்து திரும்ப சேர்த்துக்கிறேன். ஏன்னா கடைசியாக சேர்க்குறப்ப இன்னுமே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த நண்டு வந்து குக் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே அதை வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். அப்போ தான் அதோட அந்த மசாலாலாம் வந்து அந்த நண்டு உள்ளே ஏறும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நான் ரெஸ்ட் பண்ண விட்டுற போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட நண்டு கிரேவியும் நல்லாவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வாசமாக இருக்குது. கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். படுத்துக்கிட்டே எப்படி படிப்பேன்? உட்காரு. அடுத்ததாக தசீம்க்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கலான்னு நான் வந்துட்டேன். இவருக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறதே பெரிய டாஸ்க் தான். ஏன்னா எழுதவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஆனால் நல்லா படிப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பும் வந்து சரியில்லை. ஒரு 2-3 நாளாக ஸ்கூலுக்கும் கூட நான் அனுப்பலை. திரும்ப இன்றைக்கி தான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன். நிறையா ஹோம்ஒர்க் வந்து இருக்குது. அதனால் அதெல்லாம் படிக்கணும். அவர்கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், எல்லாம் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, சீக்கிரமாக வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது? அது என்ன? படி படி. வைக்க முடியாது. இது ஏதோ இது இது மஞ்சள் எழுதணுமா? சரி எழுது சீக்கிரம். ஏமா எழுது.
நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எது கஷ்டமாக இருக்கோ அந்த ஹோம்ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு பண்ண சொல்லிடுவேன். அப்புறம் கடைசியாக ஈஸியாக இருக்கிற ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ண சொல்லுவேன். எனக்கு வந்து கஷ்டமாக தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைனீஸ் ஹோம்ஒர்க் எழுதுறது தான். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் நிறைய கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது கஷ்டமாக தெரியும் எனக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்மளாலே எழுத முடியாது. உண்மையாக எனக்கும் வந்து இதை சொல்லிக் கொடுக்கவும் தெரியாது. நான் வந்து அதனால் இது ஃபஸ்ட்டு முடிச்சிடட்டும் எழுதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிக்க வச்சுருவேன். அப்புறம் தான் வந்து ஈஸியாக இருக்கிற ஹோம்ஒர்க்லாம் எழுத சொல்லுவேன். இங்கிலீஷ்லாம் அவருக்கே நல்லா தெரியும். அதனால் அவர் நல்லாவே வந்து எழுதிடுவார். ஆனால் வந்து இந்த சைனீஸ் ஹோம்ஒர்க் மட்டும் உட்கார வச்சு எழுத வைக்கணும் நம்ம. பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இதை வந்து எப்படி எழுதணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதைய வந்து டீட்டெயிலாக வந்து இங்கே மேலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதை பார்த்து தான் எழுதிட்டுருக்கிறாரு. என்ன ஒன்று பார்த்து எழுதுகிறப்ப ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக சைனீஸ் ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு அடுத்தது மற்ற இருக்கிற ஹோம்ஒர்க்லாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கிறேன். எது எதில் ஹோம்ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்ருக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ் போட்டாங்கல்ல, இங்கே வந்து ஹோம்ஒர்க் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இங்கே வந்து சீல் வச்சு கொடுத்துருவாங்க ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி அனுப்பணும். இங்கே வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் தனியாக, ஆக்டிவிட்டி புக் தனியாக வந்து கொடுத்துருவாங்க. எந்தெந்த புக்கில் வந்து ஹோம்ஒர்க் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் புக்கும் அந்த ஆக்டிவிட்டி புக் மட்டும்தான் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. மற்றது இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வராது. இன்றைக்கி வந்து எல்லா புக்ஸும் வந்து வந்திருக்குன்னா, அவர் 2-3 நாள் ஸ்கூலுக்கு போகாததுனால நிறையா ஹோம்ஒர்க் இருக்குது. எல்லாத்தையும் பண்ண சொல்லி கொடுத்து விட்டுருக்குறாங்க. ப்ளீஸ் கலர் நைஸ்லின்னு போட்டிருக்காங்க. நீ ஏன் இப்படி கலர் பண்ணியிருக்க? ஏன் அழகாக கலர் பண்ணல? எப்படி கலர் பண்ணது? எப்படி கலர் பண்ணுறது அவனுக்கு தெரியாதா? இது ஒன்று படிக்க தெரியுமா? ரொம்ப இன்னும் க்ளோஸர். Sorry, then I. No. I is a rush. Wrap up the W. Gift it my red pen. My red pen, but if மற்ற ஹோம்ஒர்க்லாம் ஓரளவுக்கு அவரே வந்து பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கே எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். அதனால் அவங்களே வந்து பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் வந்து ஒன்று பார்த்து நம்ம எழுத வைக்கிற மாதிரி இருந்து, இப்போ வந்து ஓரளவுக்கு அவங்களே வந்து படிக்கவும் தெரியுது, அதே மாதிரி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பாதி ஹோம்ஒர்க் நானே பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக ஹோம்ஒர்க் எல்லாம் வந்து இங்கே சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. நல்லா புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? ஓகே. இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து பார்த்தோன்னா தோசை தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். தோசை வித் நண்டு கிரேவி நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் பிளான் பண்ணது சப்பாத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். ஆனால் நோம்பெல்லாம் திறந்துட்டு தசீம்க்கும் ஹோம்ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. சரி அதனால் தோசையே வந்து பண்ணியாச்சு. நண்டு கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நான் எடுத்துருக்கிறேன். நல்லா சூப்பராக வந்து அப்படியே திக்காகி வந்திருக்கு. கிரேவி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ இன்னுமே நல்லா திக்காகி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தசைன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கிறாரு. நண்டுலாம் நல்லா வந்து அந்த கிரேவியில் நல்லா ஊறி நல்லா இருக்குது பாருங்கள். டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப கார்டனுக்கு தான் வந்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட்லிங்ஸ்லாம் வந்து க்ரோ பண்ண வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி தான் வந்து மூடி வச்சுருக்கிறேன். அதாவது ஏற்கனவே வந்து என்கிட்ட குட்டி குட்டி பாட்ஸ் இருந்துச்சுல, அதை வச்சு வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்காகனா ஸ்னெயில் அதுக்கப்புறம் ஸ்லக் எதுவும் இதை வந்து சாப்பிட்றாமல் இருக்கிறதுக்காக தான். இது ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இது வளர்ந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி மூடி வைக்க முடியாது. இது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்னெயில் கிட்டேருந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேறு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.